ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற பெயரில் ஒரு முகமூடி தளம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த முகமூடி தளத்துல நாங்கள் ஏற்கனவே பேசிய பெண்களுடைய நிர்வாண படங்களை பதிவேற்றி இருக்கிறார். பதிவேற்றி அவர்களை மிரட்டி இருக்கிறார். பெண்கள் மீது இவ்வாறான கட்டற்ற தாக்குதலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக, ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக நீங்கள் என்னட்டு பாருங்க. ஒரு சிங்கள வரிப்படி சொல்லி இருந்தால் இவர்கள் என்ன பாடுபட்டிருப்போம். அடியா அப்படியா தமிழ் தேசியத்துக்கு எதிராக இனவாதம் இது எங்களை அவமானப்படுத்தி போச்சினோம் என்று எல்லாரும் கோமணத்தை கட்டிக்கொண்டே அப்படி போட்டு நின்றிருப்பினோம். அவர் பாராளுமன்றத்திலே பேசல. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே மௌனமாக இருக்கிறார். தேசிய பரப்பில் இருந்து இந்த தமிழ் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுற மிக அட்டூழியமான இந்த தாக்குதலை யாரும் கண்டிக்கவே முன்வரி அவருடைய உரைக்கு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த பிறகு அது தவறு என்று சொல்லி முதல் தரமாக ஸ்ரீதரன் அர்ஜுனாக்கு ஆதரவாக பாராளுமன்றத்துல பேசுறேன். அர்ஜுனா யார் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சவர்? பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய வட்டக்கட்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் மீதுதான் இந்த விபச்சார குற்றச்சாட்டு முதல் வைக்கப்பட்டது. தன்னுடைய தொகுதி பெண்ணை இவ்வளவு இழிவாக பேசிட்டார் என்பதை கூட அவருக்கு எந்த மனவருத்தமும் கிடையாது. அர்ஜுனா எதை சொன்னாரோ அதை ஸ்ரீதரன் ஆதரிக்கிறார். அவரோட கூட்டி சேர்றது கஜேந்திரகுமார் தயாராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இவர்கள் ஒரு புள்ளியில இணைகிறார். இதுதான் உண்மையாக யாழ்ப்பாணத்தின் அடிப்படை நிலை என்றால் வெக்கப்பட வேணும். நாங்கள் இந்த ஊடகங்கள் கூட அது பற்றி தங்கள் கருத்துக்களை வெளியிடல. அதாவது நீண்ட காலமாக தலைப்பிடாதகதி ரகுராம் தான் இந்த ஜேர்னலிஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சாதிமான். அவன் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு ஊதுகுழல். இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்துல பாலியல் லஞ்சம் தொடர்பான பிரச்சனையிலையும் அவர் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறார். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. வளமை போன்று இன்றும் ஒவ்வொரு விஷயங்களை உரையாடுவதற்கு நம்மோடு இணைந்து கொள்கின்றார் மூத்த அரசியல் ஆய்வாளர் தோழர் வி சிவலிங்கம் அவர்கள். வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தமிழ் தேசந்திரை நேயர்களே. இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக கதைக்கணும் என்ற விஷயம் என்னென்றால், அண்மை காலத்துல இந்த பாராளுமன்றத்துல பெண்கள் தொடர்பாக மிகவும் இழிவான பேச்சுக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக டிக்டாக் தளத்தில் வருகின்ற ஷாலினி என்ற ஒரு இளம் பெண்ணை பற்றி அவரை ஒரு விபச்சாரி என்று சொல்லியிருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஒரு ஊடகவியலாளர், பெண்மணி ஊடகவியலாளர், அவரையும் அதே குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார். அதற்கு பின்பு மனித உரிமைவாதியும் சட்டத்தரணியுமான அருள்லிங்கம் சுவாஸ்திகாவையும் அவர் அதே கோணத்தில் விமர்சிச்சிருக்கிறார். இது இந்த பெண்கள் மீது இவ்வாறான கட்டற்ற தாக்குதலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக, ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக நீங்கள் என்னட்டு பார்க்க? இதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கணும். ஏனென்றால் முதலாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வார்த்தை பிரயோகங்கள், உதாரணமாக நீங்கள் பெண்கள் சம்பந்தமாக அவருடைய உரை, அது மட்டுமல்ல அவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தொடர்பாக குறிப்பிட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதும் இதுல என்ன முக்கியம் என்றால், இந்த தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறவியல், தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதாக சொல்றவியல், இதை மனதில் வச்சுக்கொண்டு சொல்லினோம் என்றால், தமிழ் மக்கள் ஒரு சிறப்பான கலாச்சார பண்பாடு கொண்டவர்கள் என்றதை பாதுகாக்கிறது தான் அந்த தமிழ் தேசியத்தின் அடையாளம். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பண்பாட்டை இழிவுபடுத்துற விதத்தில அவர் பாராளுமன்றத்தில பேசல. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே மௌனமாக இருக்கிறார். சரி, வச்சு கொள்ளுவோம். இவர்கள் பாராளுமன்றத்தில தான் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பேச முடியல என்று வச்சு கொள்ளுவோம். வெளியில கூப்பிட்டு இப்படி கதைக்க கூடாது, இது எங்களுக்கு அவமானம், எங்க பாராளுமன்றத்தில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரைக்கும் கௌரவத்துக்கும் ஒரு உயர்ந்த மரியாதை இருக்குது, இதை கெடுக்க கூடாது, அதனுடைய கவனமாக்காது என்று எச்சரித்து இருக்கணும். இவர்கள் அதை பற்றி எதுக்குமே சொல்ல இல்லை. இங்கதான் என்ன நடக்குதுன்னா, இவியலும் அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்
இவர்களும் அதே கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. தமிழ் பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற ஒரு பிற்போக்கு சிந்தனையினுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறோம். அடையாளத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனா மட்டுமல்ல, ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை ஆமோதிக்கிற வகையில தான் நடந்து கொள்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியில ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையாக கண்டிச்சிருந்தார், அதே போல ரஜீவனும் கண்டித்திருந்தார், ஏனையவர்களும் கண்டிச்சிருக்கிறார். ஆனால் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து இந்த தமிழ் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுற மிக அட்டூழியமான இந்த தாக்குதலை யாரும் கண்டிக்கவே முன்வரையில்லை. இதுதான் நாங்கள் அது மட்டுமல்ல, இந்த ஊடகங்கள் கூட அது பற்றி தங்க கருத்துக்களை வெளியிடல. அதாவது இந்த ஊடகங்கள் வெளியிடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னென்றால், யார் இந்த ஊடகவியலாளர் என்று பார்த்தோம் என்று சொன்னால், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த ஊடகவியலாளர்கள். கடந்த 15 வருடங்களாக நீண்ட காலமாக கலைப்பிடாதிபதி ரகுராம் தான் இந்த ஜேர்னலிஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சாதிமான், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு ஊதுகுழல். அவர் ஒரு சாதிமானாக இருக்கிறார். அந்த புங்குடுதீவு என்ற அந்த சாதிய பிரச்சனையை கதைக்கின்ற அந்த படத்தை யாழ் பல்கலைக்கழகத்துல போட விடாம தடுத்ததுல அவர் முக்கியமானவர். இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்துல பாலியல் லஞ்சம் தொடர்பான பிரச்சனையிலையும் அவர் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறார். இவர்களால உருவாக்கப்பட்டவர்கள் இருந்து நாங்கள் பெண்களை என்னென்று பாதுகாக்கிறோம். இது நாங்கள் இதுல என்னென்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தமிழ் சமூகத்தில இருக்கிற ஒரு சிறுபான்மை தொகையினர் தான் இந்த ஊடகங்களையும் கட்டுப்படுத்தி தங்கன்ற வார்த்தை பிரியோகங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு சமூகம் வந்திருக்கு. அதாவது இதை பற்றி யாரும் கதைக்கேலி என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் இது சரியன்றது ஏற்றுக்கொள்றதாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு விரோதமாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் கதைக்கிறத கண்டிக்காமல் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நாங்க வச்சுக்கொள்வோம். இப்ப அரசாங்கம் சொல்லுது அர்ஜுனா ராமநாதனுடைய உரியலை பாராளுமன்ற அன்சாட்ல இருந்து எடுக்க போறதாகவும், அதே நேரத்திலே அவற்றை உரிய திருப்பி கொப்பி பண்ணி யூடியூப்கள்ல போடக்கூடாது என்றும் சபாநாயகர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது என்றால், அதாவது அந்த பாராளுமன்றத்திலையும் பொது இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தை பிரியோகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியுது. இது எங்கே போய் முடியும் என்றால், இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதனுடைய பேச்சு அரசாங்கம் தடுக்குமையாயிருந்தால் காலப்போக்கில இது படிப்படியாக இது இனவாதம், பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், மற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான கருத்துக்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரப்போகுது. இது சமூகத்துக்கு மத்தியில நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கு. இது எங்கண்ட பேரால இந்த மாதிரியான கதைகளை நாங்கள் ஏற்க முடியாது. ஆனால் இந்த ராமநாதன் அர்ஜுனாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் நீண்ட காலமாக முரண்பாடு நிலவு, கருத்து மோதல் இருந்தது. ராஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட எப்படி ஒரு மோதல் இருந்ததோ அதே மாதிரி இருந்தது. ஆனால் இந்த அர்ஜுனாவினுடைய இந்த பெண்களை விபச்சாரிகள் என்று பேசின அந்த பேச்சை கன்சாட்டில் இருந்து எடுக்க சொன்னதுக்கு பிறகு, அவருடைய உரைக்கு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த பிறகு அது தவறு என்று சொல்லி முதல் தரமாக ஸ்ரீதரன் அர்ஜுனாக்கு ஆதரவாக பாராளுமன்றத்துல பேசுறேன். இதுதான் உண்மையாக வெக்கங்கட்ட ஒரு நிலவரம். தானேதோ யாரையோ பாதுகாக்கிற ஒரு ஆளாக மாறுறார். ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமானப்படுத்தின ஒருவர் தொடர்பாக அந்த கருத்துக்கள் எதையும் அவர் என்னத்துக்காக தண்டனை விதிக்கப்பட்டார், என்ன காரணத்துக்காக அவருடைய உரைகள் அன்சாட்ல இருந்து எடுக்கப்பட்டது, அது அந்த மாதிரியான வார்த்தை பிரியோகங்கள் தவறுன்னு சொல்லலையா இருந்தால் இந்த மாதிரியான ஆட்களை மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளா தெரிவு செய்யறதுல இருந்து தடுக்கப்பட வேணும். இப்ப அர்ஜுனா யார் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சவர்? பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய வட்டக்கட்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் மீதுதான் இந்த விபச்சார குற்றச்சாட்டு முதல் வைக்கப்பட்டது. தன்னுடைய தொகுதி பெண்ணை இவ்வளவு இழிவாக பேசிட்டார் என்பதை கூட
அவருக்கு எந்த மனவருத்தமும் கிடையாது. ஒட்டுமொத்த பெண்களை இழிவாக பேசிட்ட அர்ஜுனா கொச்சப்படுத்துறார் என்றது சம்பந்தமாகவும் எந்தவித கரிசனையும் கிடையாது. இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க போறார்? இது நாங்கள் இதுல கணக்கு நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னா, அர்ஜுனா ராமநாதனும் மற்ற அர்ஜுனா ராமநாதன் மையமா வச்சுக்கொண்டு நாங்க பார்த்தா இவர்கள் சொல்றதெல்லாம் தமிழ் சமூகத்தில இல்லாத ஒன்று சொல்லி இருக்கிறார்கள் ஒன்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு தமிழ் சமூகம் மௌனமாயிருக்கிறத வச்சுக்கொண்டு பார்க்கல, தமிழ் சமூகத்திலே ஒரு பிரிவினர் இதை ஏற்றுக்கொள்றதாகத்தான் தெரிகிறது. ஏன் இவர்கள் எங்கட சமூகம் எங்கட பிள்ளைகள் இவைகள் அவமானப்படுத்தப்படுகினம், இந்த மாதிரியாக ஒரு பொது இடங்கள்ல சொல்லக்கூடாது என்று சிவில் சமூகங்களும் சத்தம் போடையில, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சத்தம் போடையில, தமிழ் தேசியவாதிகளும் சத்தம் போடையில, இதெல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் நிறைஞ்ச ஒரு சமூகமா எங்கட சமூகம் இருக்குது. அதாலதான் எங்களால முன்னுக்கு போக முடியாம இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கு சக்திகள் தான் தமிழ் மக்களை தலைமை தாங்குற ஒரு நிலைமையா இருக்குது. இல்லையண்டா நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தொழிற்சங்கவாதியான சுவாசிகா அருளிங்கம் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட பெண்கள், கிளர்ச்சியை சேர்ந்த பெண், இப்படி பலர் பற்றி இவர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரிவுகளை ஒரு சிங்கள வரிப்படி சொல்லி இருந்தால் இவர்கள் என்ன பாடுபட்டிருப்பினர்? அப்படியா தமிழ் தேசியத்துக்கு எதிராக இனவாதம் இது எங்களை அவமானப்படுத்தி போச்சினம் என்று எல்லாரும் கோமணத்தை கட்டிக்கொண்டே அவிட்டு போட்டு நின்றிருப்பினும், இந்த நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் முதல்ல யோசிக்க வேணும். இந்த மாதிரியான சமூகத்தில இருக்கிற பிற்போக்கான கூறுகள் தமிழ் மக்களை தலைமை தாங்கிறது சரியா? தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்திகளாக இவைகளை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போறது சரியா? இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கு. இல்ல என்னடா, அண்மையில மூத்த ஊடகவியலாளர் வீரகத்தி தரபாலசிங்கம் கூட கொஞ்சம் கொதித்து போயிட்டார். அர்ஜுனாவுடைய பாராளுமன்ற உரைகளுக்கு பிறகு அவரே சற்று கொதித்து போயிட்டார். அண்மையில வெளியிட்ட அவருடைய நேர்காணல்ல மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் அதை. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு எண்ணமும் இருக்கிறதாக தெரியல. மலங்கி போன சிந்தனையோடு தான் இருக்கணும். இது மலங்கி போன சிந்தனையில இவர்களும் அந்த மாதிரியான மன உணர்வோடு தான் வாழு. அதாலதான் இவர்களுக்கு இது பிரச்சனையா தெரியல. உலகம் முழுவதும் ஒடுக்குமுறை, பாலியல் வன்முறை, சிறுபிள்ளைகளுக்கு எதிரான செயற்பாடுகள், இவ்வாறான பல அம்சங்கள் உலகத்தில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுது. ஒரு நாகரிகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகம் இவ்வாறானதுக்கு எதிராக கொதிக்கணும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில ஒரு அரசியல்வாதியோ அல்லது தமிழ் தேசியத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்றவையோ இந்த மாதிரி சமூகத்தை இழிவுபடுத்துற கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் குறித்து ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? இவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே புள்ளியை நோக்கி போறதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நிராகரிப்பு அல்லது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல யார் கூட்டணி சேர்கின்றார்கள் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஊசி அர்ஜுனா குழு, பெரும்பாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீதரனும் தமிழ் தேசிய கட்சி தமிழரசு கட்சியில் இருக்க வேண்டிய நபரே அல்ல. கிட்டத்தட்ட இவர்களோட இணைய வேண்டிய ஒரு நபர் தான் நினைக்கிறேன். அதுக்கான காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிடுறது போல தமிழ் மக்களின் உண்மையாக 2 அம்சங்களை நாங்கள் கவனிக்கணும். தமிழ் மக்களின் பாராளுமன்ற அரசியல் வரலாற்றில தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துபவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில மிகவும் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள். அவர்கள் பேசும்போது சிங்கள அரசியல் தலைவர்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உதாரணமாக நான் ஒன்றை சொல்லலாம். அழகப்பெருமா அவர்கள் தேர்தல்ல ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிடுகிறார். அழகப்பெருமா ஜனாதிபதி தேர்தல் கேட்கும் பொழுது அவர் போய் ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் ஆதரவு கேட்கிறார். அப்பொழுது இவர் சம்பந்தன் அவர்களை போய் சந்திச்சு கதைக்கும் பொழுது சம்பந்தன் அவர்கள் சொல்றார், நாங்கள் டலஸ் அழகப்பெருமா உனக்குத்தான் நாங்க வாக்களிக்க தீர்மானிச்சிருக்கிறோம். ஏனென்றா நீங்கள் ஊழல்வாதியும் இல்லை, இனவாதியும் இல்லையே. இது சம்பந்தமாக சமீபத்தில் டலஸ் அழகப்பெருமா சொல்றார், ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழ் மக்களால மதிக்கப்படுகிற ஒருவர் என்ன ஊழல் இல்லாதவர், இனவாதி அல்லாதவர் என்று சொல்றது எனக்கு ஜனாதிபதி பதவியை கிடைச்சதை விட மேலதிகமானது. இந்த அளவு கௌரவத்தை அவர்கள்
தமிழ் அரசியல் தலைவர்கள் மீது வச்சிருக்கிறார். இந்த நிலைமையில தமிழ் மக்கள் மத்தியில இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் இந்த அளவு கீழ்த்தரமான விதத்தில கதைக்க முடியும் என்றால், குறிப்பாக மீன்பிடி அமைச்சர் சம்பந்தமாக குறிப்பிட்ட வார்த்தைகள் எல்லாமே மிகவும் வெட்கக்கேடானவை. இது தெரிகிறது. தமிழ் மக்கள் மத்தியில இது குறித்து மௌனமாக இருப்பது குறித்தும் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் இதுகள் வெளியில வரும். இது என்னடா ஒன்று சொன்னால் அவர் எழுத படிக்க தெரியாதவர் கை நாட்டு என்று சொல்லி இருந்தார். அதுக்கு பிறகு இன்னொன்று செய்தார், நீங்கள் எல்லாம் கப்பல்ல வந்த நீங்கள் நாங்கள் கப்பல் ஓட்டினாங்கள் அவர்களை ஒரு களத்தோணி என்ற அடிப்படையில் தான் அந்த பிரயோகம் இருந்தது. இது இந்த யாழ்ப்பாண சைவ வேளாள ஆணாதி ஒரு பிரதிபலிப்பாகத்தானே பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அப்படி குறிப்பிடலாம். ஆனால் இதுதான் உண்மையாக யாழ்ப்பாணத்தின் சைவ வேளாள சமூகத்தின் அடிப்படை நிலை என்றால் வெக்கப்பட வேணும் நாங்கள். ஆனா இதுல என்னண்டா, இவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களை தான் கேள்வி கேட்க வேண்டி இருக்குது. நாங்கள் எப்படிப்பட்ட சமூகத்தில நாங்க வாழ்றோம், எப்படிப்பட்ட கருத்துக்கள் ஆதிக்கத்தில இருக்குது. நான் நினைக்கையில இது பெரும்பான்மை மக்கள் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஆதரிப்பார்கள். ஆனால் அவர்கள் மௌனமா இருக்கிறதும் ஆபத்தானதுதான். அதான் அந்த பிரச்சனையை என்று நினைக்கிறேன் நான். இப்ப என்னென்றால் அர்ஜுனா எதை சொன்னாரோ அதை ஸ்ரீதரன் ஆதரிக்கிறார். அவரோட கூட்டி சேர்றது கஜேந்திரகுமார் தயாராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இவர்கள் ஒரு புள்ளியில இணைகிறார்கள். நிச்சயமாக இதைத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த மாதிரியான பிற்போக்கு சக்திகள் அவர்கள் எவ்வாறு இணைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். தமிழரசு கட்சி இதுல தன்னை அடையாளம் காட்டாமல் இருப்பதற்கு காரணமே இதுதான். அதாவது ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல் சக்திகளோட தொடர்ந்து பயணிக்க முடியாதுன்றதை அவர்களால காணக்கூடியதாயிருக்கு. அதுபடியா இந்த நீங்கள் குறிப்பிடுறவாறு இதுல என்னன்னா, இவர்கள் சொல்ற வார்த்தைகளை நாங்கள் திருப்பியே சொல்ல முடியாத அளவுக்கான வெறும் சமூகத்திலே ஏற்கத்தகாத வார்த்தைகள். அப்ப இதுகளை நாங்க திருப்பி சொல்றதாலே அதை நியாயப்படுத்துறதா வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்கள் சமூகத்தில இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். சில தினங்களுக்கு முதல் இவர் அர்ஜுனா ராமநாதன் கரியோர பிரதேசத்துக்கு போறார், வல்வெடுத்துறைக்கு போன பொழுது அவர் அங்க அவன் ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக போய் மீனவர் சங்கம் ஒன்றுக்குள்ளே அவர் போய் கதைக்கும் பொழுது அவர் எப்படி அவர்களுடைய வாக்குகளை எடுக்க அவர் பாவிச்ச வார்த்தைகளை பார்த்தா அவர் சொல்றார், மீன்பிடி துறைக்கு நியாயமான கோடி ரூபாய்கள் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அதுல பெருந்தொகையான பணம் குறுகாட்டுவான் ஜெட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் அவைய வச்சு கொண்டு கேட்கிறார், ஏன் இவ்வளவு பணம் குறிகாட்டுவானுக்கு, ஏன் மற்றவியலுக்கு அது கொடுக்கல? அப்ப இவியல் குறிகாட்டுவான்லயே வேறு ஏதாவது தேவைகளை வச்சுக்கொண்டு அங்கதான் காசை கொடுத்து அதிலே அடிக்கலாம்ன்ற ஒன்று இருக்கோ. இது பற்றி நான் கதைக்க போறேன் பாராளுமன்றத்தில். நீங்கள் எனக்கு வாக்களிக்கிறீங்களோ இல்லையோ அது வேற பிரச்சனை. நான் உங்க நலனுக்காகத்தான் பேசுறேன். இது எல்லாமே அமைச்சர் சந்திரசேகரனை குறி வச்சு இந்த மாதிரியான தாக்குதல் எல்லாம் சொல்றது மக்களுடைய மனதில ஆதி காலத்தில இருந்த வடக்கத்தியான அது மாதிரியான அந்த கருத்துக்களை திரும்பவும் அதை ஆழப்படுத்தி அந்த வேறுபாட்டின் மூலம் வாக்குகளை கொள்ளை அடிக்கிற ஒரு சூழ்ச்சியாகத்தான் இருக்குது. இந்த நாகரிகம் இல்லாத அரசியல் நடவடிக்கைகளுக்கு தமிழ் மக்கள் என்னன்னா, இது ஒரு எங்கண்டி அரசியல் கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தப்பட்ட இதை நாங்கள் மௌனமாக இருக்கிறது அல்லது அது தொடர்பாக எதையுமே பேசாம இருக்கிறது, இது எல்லாமே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மௌனமா இருக்கிறதும் அதுக்கு ஆதரிச்சு போறது சரியானது. நிச்சயமா இந்த தாக்குதலுக்கு பின்னுக்கு இன்னொன்று செய்திருக்கிறார்கள் என்றால், ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற பெயரில் ஒரு முகமூடி தளம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த முகமூடி தளத்துல நாங்கள் ஏற்கனவே பேசிய பெண்களுடைய நிர்வாண படங்களை பதிவேற்றி இருக்கிறார்கள். பதிவேற்றி அவர்களை மிரட்டி இருக்கிறார். இதுக்கு பின்னுக்கு அர்ஜுனாவுடைய சகோதரி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கௌசல்யாவும் கூட இதுகளுக்கு துணை நிற்கின்றார். இதுதான் இந்த மோசமானது. இது என்னென்றால், ஒன்று பாராளுமன்றத்துல கதைக்கிறது, அதுக்கு பிறகு இந்த பெண்களை தாக்குறதுக்கு முகமூடி அணிந்த வலைத்தளங்களை நடத்துறது, அதுக்கு லண்டன்ல இருக்கிற
அர்ஜுனா அடியான் தமிழடியான் என்கின்ற யூடியூபரும் இதுகளோட இணைந்து துணை போகிறவராகத்தான் செயற்படுகின்றார். இதுல நான் நினைக்கிறேன் இவருக்கு ஒரு நோய் இருக்கலாம் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அவர் எந்த நேரமும் செய்தியல்ல ஒரு தன்னுடைய பேர் வர வேணும் என்ற ஒரு நாங்க சொல்லுவோம் சீக்கிங் என்ற அந்த நோய் உள்ளவரா இருக்குது. ஆனபடியாத்தான் இவர் பாராளுமன்றத்தில இப்படி எல்லாம் கதைக்கிறதும் பிறகு அது தானே யூடியூப் எடுத்து யூடியூப்ல போடுறதும் இவருக்கு எதிராக சொல்ற என்ன முக்கியமானது என்றால் யாராவது ஒரு அரசாங்க ஊழியர் இவருக்கு எதிராக வழக்கு வைப்பாராக இருந்தால் இவர் அதோட இவற்ற கதை முடிஞ்சு போகும். இவர் இப்பவும் சொல்றார் தனக்கு 20க்கு மேல வழக்குகள் இருக்கு இப்படி எல்லாம் சொல்றார். இது உண்மையாகவே இவர்கள் சமூக விரோதிகள். தற்செயலாக சாவச்சேரி ஆஸ்பத்திரி பிரச்சனை காரணமாக அவர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில அவர் இப்ப ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மட்டுமில்ல முஸ்லிம் மக்களை பற்றியும் பேச துவங்கிட்டு முஸ்லிம் மக்களை பற்றி எந்த அடிப்படை அரிச்சுவடியும் தெரியாத ஒருவர் பாராளுமன்றத்தில போய் பேசுற அளவுக்கு போயிருக்கிறார். இது மிகவும் வெக்கக்கேடானது. நாங்கள் இதை கண்டிக்கிறது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் கட்டுரைகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் வந்து இந்த மாதிரியான மனிதர்கள் தமிழ் மக்களின் பிரதிகள் என்று தங்களை கூறுறதுக்கு எதிராக செயற்படவும் இவ்வளவு காலமும் பிரிந்திருந்த இவ்வளவு காலமும் சேராமல் இருந்த கஜேந்திரகுமாரோ ஸ்ரீதரனோ இப்ப இவர்களோட இணைய வெடிக்கிறது என்றது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அவர்கள் தமிழ் பெண்களுக்கு எதிராக தமிழ் பெண்களை கேவலப்படுத்தின பிறகு முஸ்லீம் சமூகத்தை கேவலப்படுத்தின பிறகு ஒடுக்கப்படுற சாதிகளை கேவலப்படுத்தின பிறகு மலைய மக்களை கேவலப்படுத்தின பிறகு இவர்கள் கூட்டி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ் பெண்களை மதிக்கல, முஸ்லீம் சமூகத்தை மதிக்கல, அல்லது மலைய தமிழர்களை மதிக்கல. நாங்கள் எப்படி ஒரு தமிழர்கள் ஒரு பன்மைத்துவமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூக விரோத கும்பலாகத்தான் இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கு. இவர்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பணம் கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதை மேல நாங்கள் யோசிக்க வேண்டியது. அதாவது இந்த மனிதர்கள் தான் தமிழ் மக்களுக்கு பிரதிகளா வர வேணும் என்ற எண்ணுற புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற சில பிற்போக்கு சக்திகள் பணம் கொடுத்து இதை செய்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களின் அடிப்படை கலாச்சாரம் பண்புகளை சீரழிக்கிற சக்திகள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் செயற்படுகின்றன. பணத்தாலே எல்லாத்தையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இது உண்மையாகவே தமிழ் மக்களின் எதிர்காலத்தில அவர்களுடைய அரசியல் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றில் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் இந்த மாதிரியான பிற்போக்கு சக்திகளை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்ய தொடங்க போன. நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது இவர்கள் இந்த சமூகத்தின் பிற்போக்கு சக்திகள் படிப்படியாக அணியாக வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இப்பொழுது அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய வாக்காளர்களையும் அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார். ஸ்ரீதரன் அவரும் தமிழக கட்சிக்கு வெளியில இருந்து அந்த வேலையில செய்கிறார். இப்படியான சமூகத்தின் பிற்போக்கு சக்திகள் ஒரு அணியாக திரள்வது ஒரு வகையில தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாகவே இவர்களை தோற்கடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கவும். நன்றி தோழர். நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மீண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் சமூக மாற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும்.